ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேயே பெஸ்டான குவாலிட்டியில நல்ல தரமான சைக்கிள்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த பார்க்க போறோம். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மலைக்கோட்டை ரயில் ஸ்டேஷன் போற வழியில வேக்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் ஷாப் தான் பார்க்க போறோம். இது வந்து எங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ் பார்க் அப்படிங்கிற சைக்கிள் ஷாப். இது இங்க வந்து எல்லா விதமான பிராண்டட் சைக்கிள்ஸும் இங்க அவைலபிள் இருக்கு. அது இல்லாம பேட்டரி சைக்கிள்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு அப்படி இருக்காங்க. வாங்க உள்ள போய் என்ன இருக்குங்கிறத நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா பார்க்கலாம். சார் லோக்கல் ப்ராடக்ட் கிடையாது. ஓகேங்க சார். நீங்க நம்ம கஸ்டமர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன. ஒரு சாதாரண சைக்கிள் எங்கள்கிட்ட வாங்கினா கூட 7 வருஷம் 8 வருஷம் தான் உழைப்பு. அசம்பிளி நாங்க பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷாப்ல ஒரு சேல் பர்சன் தான் பார்க்க வந்திருக்கோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில 5 இயர்ஸா அவர் போயிட்டு இருக்காப்ல. இங்க இருக்க மெட்டீரியல் வந்து ஃபுல்லா நமக்கு என்னென்ன மாடல் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அண்ணா வந்திருக்காங்க. அண்ணா வணக்கண்ணே. உங்க நேம்ண்ணே? என் பேர் அசோக். அசோக்குங்களா? அண்ணன் பேர் அசோக்குங்களா? என்னென்ன மெட்டீரியல் இருக்குண்ணே? மெட்டீரியலுக்கு வந்து மாறுமா இல்ல எல்லாமே ஒரே மெட்டீரியல் தானே? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ பண்றோம், சரிங்க, அவான் பிராண்ட் பண்றோம், ஓகேண்ணா, ஹெர்குலஸ் பண்றோம், ரிலையன்ஸ் பண்றோம், ராலிஸ் கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ராலிஸே அவானு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கிட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஹீரோ, பிஎஸ்ஏ, ரேடியன்ட் ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது கொடுக்கலாம். இப்போ லோ காஸ்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளோட தரம் கம்மியா இருக்கும். ஆமா. இப்போ உங்களுக்கு மினிமம் எனக்கு குவாலிட்டியும் வேணும், பசங்க நல்லா ஓட்டணும் அப்படின்னா பிராண்டட் சைக்கிளா எடுத்துக்கலாம். லோ காஸ்ட்னா நம்ம 2,800 இருந்து 2,600 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஓகே ஓகே ஓகேண்ணா. சரி, உள்ள பாக்கலாமா என்னென்ன பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேபி வாக்கர்ஸ்ல இருந்து பாக்கலாம். பேபி வாக்கர்ஸ்ன்றது ஒரு 6 மந்த் பேபில இருந்து 1 இயர் பேபி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறேன், ஃப்ரெஷ் பீஸ் தான் பாருங்க. நம்மளோட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா யார்ட்டுமே இல்லாத மாடல் தான் இருக்கும். உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். அட்ஜஸ்டபிள் வாக்கரு ஒரு ஸ்டிக்கோட வந்துடும் உங்களுக்கு. இது ஸ்டிக் வச்சு நம்ம பேரண்ட் கண்ட்ரோல் நம்மளே தள்ளிட்டு போய்க்கிற மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்பர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பேபி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு வாஷபிள் கிளாத் தான் வரும் உங்களுக்கு துணி. இதை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு பேபி யூரின் மோஷன் எது பண்ணாலும் நீங்க கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான். நம்ம எதுவும் லோக்கல் எதுவும் பண்ணல, எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான். வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் தேடி வர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கர் பாத்தீங்க. வாக்கருக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பேபி வந்து ட்ரை சைக்கிள் போவாங்க, அதாவது பேபி சைக்கிள் போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு லோவஸ்ட் பிரைஸ்ல இருந்து இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு லோ காஸ்ட்ல வரும். ஓ, இது என்ன பிரைஸ் ஸ்டார்ட் பண்றீங்கண்ணே? இது வந்து ஒரு 600 அந்த ஸ்டார்டிங் வரும். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ 600 அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேரண்ட் கண்ட்ரோல், அதாவது அவங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வேணும்னா இந்த மாடல் எடுத்துக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு லைட் மியூசிக் வரும், சேஃப்டி லாக் கொடுத்துருப்பாங்க, சீட் பெல்ட் கொடுத்துருப்பாங்க, அம்பர்லா கொடுத்துருப்பாங்க. பேபி அவங்களா ஓட்டுற வரைக்கும் நம்ம பேரண்ட் கண்ட்ரோல் நம்மளே தள்ளிக்கலாம். அவங்களா வளர்ந்துட்டாங்க, சப்போஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, நம்ம தள்ள தேவையில்லை அப்படின்னா நீங்க இந்த அம்பர்லா ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். கால் வைக்கிற புட்ரஸ் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு 4 இயர்ஸ் வந்து அவங்களே இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல 4 இயர்ஸ்க்கு அடுத்து நம்ம வேற சைக்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிராண்ட் கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளே உட்காந்து ஓட்டலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட் நல்லா குவாலிட்டியா இருக்கும். இது வந்து பிராண்டட் ஐட் தான். இந்த ரேடியன்ட் சைக்கிள் கம்பெனியோட பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை சைக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு 80 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். நான் வந்து சேல்ஸுக்காண்டி சொல்ல உட்காந்து ஓட்டி பார்த்தே எடுத்துட்டு போகலாம் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் டைப்ல கேட்கறாங்க,
ஒரு லோ காஸ்ட்ல கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொடுக்கலாம். கிட்ஸ் வந்து இது ஒரு 3 வயசு 4 வயசு உள்ளவங்களுக்கு ஒரு லோ காஸ்ட்ல இது வந்து உங்களுக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 11 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டரி சைக்கிள், சாரி பேட்டரி பைக்கு, பேட்டரி கார் அந்த மாதிரி ரேஞ்சு போயிட்டு இருக்கு. இது மாதிரி இல்ல எனக்கு லோ காஸ்ட்லேயே வேணும், எனக்கு வந்து அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா இந்த பிராண்ட் கொடுக்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஆப்ரேட்டர் தான். இதெல்லாம் பேட்டரி யூஸ் ஆகுறது அப்படியே எல்லாமே பேட்டரி சைக்கிள் யூஸ் பண்றதுதான். கிட்ஸுக்கு வந்து பேட்டரி யூஸ் பண்ணிக்கிற சைஸ் தான் வரும். இல்ல பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான், இதுல இருந்து நான் எனக்கு அடுத்த ஸ்டேஜ் போறேன் அப்படின்னா நீங்க இந்த வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டர் தான். சரிங்களா? லைட் மியூசிக் வந்துடும் உங்களுக்கு. ஒரு 8 வயசு பசங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை சைக்கிள் இது முடிஞ்சு அடுத்து பைசைக்கிள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12, 14, 16 அந்த சைஸ் வரும். அதாவது 2 வயசு குழந்தைங்கள்ல இருந்து 6 வயசு குழந்தைகள் வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2 வயசு குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு 2800 ரூபாய் 2600 ரூபாய் அந்த ரேஞ்ச் ஸ்டார்டிங் வரும். அது வந்து 12 சைஸ். 14 சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாயில இருந்து 3200 ரூபாய் அந்த ரேஞ்ச் ஸ்டார்டிங் வரும். எதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டமா தான் பண்ணிட்டு இருக்கோம். இது டயர் டியூப்லயும் பண்ணிட்டு இருக்கோம், வித் ஈவா டயர்லயும் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மக்கள் சொல்லுவாங்க எனக்கு வந்து டியூப்லெஸ் டயர் வேணும், பஞ்சர் ஆனா பஞ்சர் ஒட்டக்கூடாத மாதிரி எனக்கு டயர் வேணும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி மாடலும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா எல்லாமே கேட்கறது பாத்தீங்கன்னா சர்வீஸ். நம்மகிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்னா நம்ம வந்து ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓவரால் நம்ம வந்து ஃப்ரேமுக்கு வந்து உங்களுக்கு 1 இயர் மேனுஃபேக்சரிங் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம வந்து புது ஃப்ரேம் நீங்க வாங்கிக்கலாம். சின்ன சின்ன ஃபால்ட் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வாங்கின சைக்கிள் மட்டும் இல்லாம வெளி கடையில வாங்கின சைக்கிளும், பிராண்டட் சைக்கிள், கியர் சைக்கிள் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சர்வீஸ் அளவில் எப்பயுமே இருக்கு, நம்மள்ட்ட பண்ணிக்கலாம். லேடி சைக்கிள் பாக்குறோம். லேடி சைக்கிள் பாத்தீங்கன்னா 24, 26, அதாவது ஜூனியர் பசங்களுக்கு 24 கொடுப்பாங்க, சீனியர் பசங்களுக்கு 26 சைஸ் கொடுப்பாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் சைக்கிள்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வரும். உங்களுக்கு பிஎஸ்ஐ, ஹீரோ, அவான் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரும். இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமோட மேனுஃபேக்சரிங் வெல்டிங் எதுவும் விட்டுருச்சுன்னா நம்மகிட்ட வந்து புது ஃப்ரேம் நீங்க வாங்கிக்கலாம். சர்வீஸ் அவைலபிள் எப்பவுமே இருக்கு. சின்ன சின்ன ஃபால்ட்டா இருந்தால் நம்ம வந்து ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓவரால் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங், இப்போ மக்கள் பாக்குறீங்கன்னா சைக்கிள் வாங்குறோம், நம்ம வந்து வெளியில வந்திருக்கோம், டிரான்ஸ்போர்ட் செலவு எங்க பண்ண முடியல அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் செலவு நம்ம ஒரு சில மாடல்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ அடுத்து நீங்க பார்க்க போது ஜூனியர் சைக்கிள், அதாவது 24 சைஸ். இதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5200 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரும். பிராண்டட் சைக்கிளே கொடுத்துட்டு இருக்கோம். ஹீரோ, அவான் பிராண்டு, உங்களுக்கு ரேடியன்ட் பிராண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 5500 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரும். இதுக்கும் உங்களுக்கு ஃப்ரேமோட மேனுஃபேக்சரிங் எது ஊற்றி வெல்டிங் எது ஊற்றுச்சுன்னா நம்மகிட்ட வந்து புது ஃப்ரேம் நீங்க மாத்திக்கலாம். சின்ன சின்ன ஃபால்ட்டா இருந்தாலும் நம்மகிட்ட வந்து ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் அவைலபிள் நம்ம எப்போ. அடுத்து நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 26, அதாவது சீனியர் பசங்க ஓட்டுறது. இதுவும் உங்களுக்கு 5200 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரும். பிராண்டட் சைக்கிள் தான் உங்களுக்கு ஹீரோ, அவான், ரேடியன்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாக்குறது பாத்தீங்கன்னா 6 வயசுக்கு மேல, இப்போ இதுக்கு கீழே உள்ளவங்க 20 கீழே உள்ளவங்க கிட்ஸ், அதாவது 6 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த 20 இன்ச்சஸ் கொடுக்கலாம். 20 இன்ச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே ஓட்டிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல பாய்ஸ் மட்டும் ஓட்டும் ஃபேன்சி சைக்கிள் இருக்கு நம்மள்ட்ட. பாத்தீங்கன்னா ஹீரோ பிராண்ட் இருக்கு, வேலிஸ் இருக்கு, உங்களுக்கு அவான் பிராண்ட் இருக்கு. இதுவும் உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5500 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரும், அதாவது பிராண்டட் சைக்கிள்னால. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேட்டரி சைக்கிள், அதாவது சைக்கிளும் பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால பெட்ரோல் போட முடியல, ஒரு ஆள் அதிகமா செலவாகுது அப்படின்னா நீங்க காசு சுவிட்ச் வந்து உங்களுக்கு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஆன் ஆயிரும். நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது, என்ன ஃபால்ட் வருது எல்லாமே இந்த டிஸ்பிளே உங்களுக்கு காமிச்சிடும். எப்படி யூஸ் பண்றதுன்னா பாத்துங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்க வண்டி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட ஃப்ரேமோட மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு 1 இயர் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. பேட்டரிக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. மோட்டருக்கு உங்களுக்கு 2 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து கியர்டு சிஸ்டம், அதாவது பாத்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, என்னால பெடல் பண்ணிட்டு வர முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கியர்ல ஷிஃப்டிங் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, எது ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியல அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கேட் லாக்லையும் கொடுத்துருவாங்க, டிஸ்பிளேலயும் உங்களுக்கு மேனிஃபிட் வந்துடும். அதாவது என்னென்ன ஃபால்ட்ன்றது உங்களுக்கு இதுலயே காமிச்சிடும். அதுலயே நம்ம வந்து கம்பெனில கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனில நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பில் பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனில ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ஃபால்ட் ஆனாலும் நீங்க கம்பெனிலே கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பெனில இருந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு சீக்கிரம் கிளைம் பண்ணி கொடுத்துருவேன். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்களா? இஎம்ஐ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 5500 ரூபாயில இருந்து உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ஸுக்கு பார்த்துட்டோம், அதாவது ஜூனியர் பசங்களுக்கு பார்த்துட்டோம், சீனியர் பசங்களுக்கு பார்த்தோம், அடல்ட்ஸ் ஓட்டுறதுக்கு பார்த்தோம். இப்போ ஓல்டேஜஸ் அதாவது வயசானவங்க அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு இந்த கம்பி பிரேக் வச்சவங்கலாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம ராலிஸ் பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது 1887 ஆரம்பிச்ச கம்பெனி இவங்க பாத்தீங்கன்னா ராலிஸ், அதாவது ஜென்ஸ் மாடலும் இருக்கு, நம்மள லேடிஸ் மாடல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா லேடிஸ் மாடல். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் கவர், உங்களுக்கு கேரியர், ஸ்டாண்டு, இதெல்லாமே நம்ம அக்சசரிஸா பண்ணி கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு கிராங்க் வந்து பேரிங்ல வரும், பெடலிங் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஹப்பும் உங்களுக்கு பேரிங்ல கொடுத்துருக்காங்க. வெடிச்சு ஓட்டுறது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாவும் இருக்கும். இது ராலிஸ் பிராண்டு. இது அவான் பிராண்ட் இருக்கு. அவான் பிராண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கு. இது அவான் பிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன வேரியேஷன் பாத்தீங்கன்னா இது ஜென்ஸ் மாடலு. இது 26 சைஸ், அதாவது ரொம்ப ஹைட் இல்லாம ஷார்ட்டா இருக்காங்க, எனக்கு வந்து பெரிய சைக்கிள் ஓட்ட முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த சைக்கிள் கொடுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 5500 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து 8 மந்த் பேபில இருந்து ஓல்டேஜஸ், அதாவது வயசானவங்க வரைக்கும் நம்ம சைக்கிள் பார்த்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரைஸ் காஸ்ட்லயும் சரி, உங்களுக்கு குவாலிட்டிலையும் சரி, கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் ஆகக்கூடாது, கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம நம்ம ஸ்பேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சைக்கிளுக்கான ஸ்பேர்ஸ், அதாவது டயரு, போக்ஸ், ரிம்மு, எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஆனாலும் நம்ம கடையிலே வாங்கிக்கலாம். நம்ம கடையில எந்த சைக்கிள் வாங்கினாலும் அதுக்குடைய ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கு. நம்ம சைக்கிளுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மாடலுக்கு வந்து உங்களுக்கு பம்ப் ஃப்ரீயாக தரும். பம்பு ஸ்பேர்ஸ் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு பம்பு வேணும், எனக்கு காம்ப்ளிமெண்டா கொடுங்க அப்படின்னா குறிப்பிட்ட மாடலுக்கு வந்து உங்களுக்கு பம்பு கொடுத்துட்டு இருக்கோம். பம்பு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீல் பம்பு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பழைய மாடல் ஆளுங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பம்பு வேணும், சைனா பம்பு வேணாம், பழைய மாடல் பம்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம பம்பு வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம பழைய மாடல் பம்பு. இது நம்மளுக்கு வந்து ஹெவியா இருக்கும், வெயிட் நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும். இதுவும் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். காம்ப்ளிமெண்டாவும் கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பிட்ட மாடலுக்கு. இப்போ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் இருக்கு. ஹெல்மெட்டும் உங்களுக்கு வந்து சேல்ஸ் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சைக்கிள் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் இல்லை காம்ப்ளிமெண்டா வேணாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா வீடியோ நல்லா ஃபுல்லா பாருங்க. அப்போதான் உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன ரேட்ல பண்ணிட்டு இருக்கோன்றது தெரியும். பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ், அதாவது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் கொடுக்குற பிரைஸோட வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். ஓகேண்ணா, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் பார்க்ல இருக்க எல்லா சைக்கிளுமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே வந்து அவங்க சொன்ன எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம பிரைஸ் வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சிலேயே நல்ல குவாலிட்டிலையும் நல்ல பெஸ்டான பிரைஸ்லயும் பண்ணக்கூடிய ஒரு ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் பார்க் தான். அந்த கிட்ஸ் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்ஏ சினிமாஸ் போற வழியில விவேக்ஸுக்கு ஆப்போசிட்ல லொகேட்டா இருக்கு. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து போய் பாருங்க, நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க. ரொம்ப பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்டான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கிட்ஸ் பார்க்கா தான் இருக்கும். நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் பார்க் நமக்கு பெஸ்டான பிரைஸ், பெஸ்டான இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.